ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு வானம் தீண்டி வந்தாச்சு அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோடு போச்சு ஒசானா என் வாசல் தாண்டி போனாலே ஒசானா வேறொன்றும் செய்யாமலே நான் ஆடி போகிறேன் சுக்குநூறாகிறேன் அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன் வாழ்வுக்கும் பக்கம் வந்தேன் சாவுக்கும் பக்கம் நின்றேன் ஏனென்றால் காதல் என்பேன் Everybody wanna know I feel like I really wanna be here with you. It's not enough to say that we are made for each other. It's love that is Hosanna true. Hosanna be there when you're calling out my name. Hosanna feeling like my whole life has changed. I never wanna be the same. It's time we rearrange. I take a step, you take a step, and me I'm calling out to you. Hello. 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 Yo, Hosanna. கவிதைகளா கனவுகளா கயல்விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாதே நீ எல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி ஏன் முல்லையே அடியே அடியே காற்றோ
எனக்கெனவே முதல் பிறந்தே இளங்கொடியே நீ எனக்கெனவே கரம் விரித்தாய் என் வரமே மந்தார பூ போல மச்சம் காணும் வேளை என்னத்த நான் சொல்ல மிச்சம் ஒன்னும் இல்ல முழுமதியினில் பனி இரவினில் தனி பொழுதினில் ஓடாதே முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாதே நீ எல்லையே இதழோரமா சிறு புன்னகை நீ காட்டடி என் முல்லையே நீ கவிதைகளா கனவுகளா கையல் விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா உன்னோடு நெஞ்சும் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாத நீ ஏன் எல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி என் முல்லையே சிறு இந்த மாப்பிள்ளையையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதனும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்பட்டிருக்கும் நோக்கத்தை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிப்போம். கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும்.
குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக தமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குளம் உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அனுஷ்கா ஞானா இவர்கள் இருவரும் திருமணத்தில் இருப்பதற்காக கடவுள் மொழியில் கூடி வந்திருக்கின்றார்கள். சபையார் உங்களில் யாருக்காவது இவர்கள் இருவரும் திருமணத்திலே கூடாதற்கு தடையாக இருக்கும் என்றால் அது இப்போதே தெரிவிக்க அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். இல்லை என்றால் இதை குறித்து ஒருவரும் ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. செல்வ பிரபு, அனுஷா, நீங்கள் இருவரும் திருமணத்தில் இணைமுறையாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்கும் திருமணத்திலே கூடாதபடி தடை ஏதாவது இருக்கும் என்றால் இப்பொழுதே சொல்ல ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சம்மதமாக அந்த ரெண்டு கையில் கூட கொடுத்துருக்கோம், வாயில் வச்சுருந்தா அதே கொடுத்துருக்கோம். புரியா இல்லை, ரிலாக்ஸாக இல்லை, முடிப்போம். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமை நிறைந்த பிதாவே, உங்களுடைய உதவியை நாங்கள் யாரும் செய்ய திராணியற்றவர்கள் ஒவ்வொரு பராமரிப்பபடி மறைத்து வந்திருக்கின்ற அருமையான பிள்ளைகள் செல்வ பிரபு மற்றும் மனுஷா இவர்கள் இருவர் பேர் மாசவாக்கு அனுப்பியர்களும் உண்மையாக இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? அனுஷ்வாவை நீர் செல்வமாக இவரை கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? இந்த மணமக்களை திருமணத்துக் கொடுப்பது யார்? ரெண்டு பெற்றோர்களும் முன்னதாக மறுபடி அன்பு அழைக்கின்றேன். அப்பா அம்மா ரெண்டு பேரும் வாங்க. என் மனைவியை ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் வாழ்நாள் இறுதி வரை உண்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் முக்கிய புரியுமா வாக்குறுதி. அனுஷாவினால் செயல்படுவது உண்மை என் கணவரை ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையும் தீமையும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் வாழ்நாள் இறுதி வரை உண்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்குறுதியை கடவுளும் கேட்டால் நாமும் கேட்டு நாம் யாரும் சுபநிலையிலே புத்தி கேட்டாத அன்பின் வார என்ற பலனை நாம் யாரும் சேர்ந்து பாடும்போது திருமாமலைக்கு தான் நாம் ஜெபத்தை இருப்போம். இறக்கம் ஒரு ஆண்டவரை திருவாங்கல் தலைக்கும் செல்வப்பிரபு என்பவரும் அன்பு அனுப்பவும் மனுஷன் ஞான செல்வி என்பவரும் ஒருவருக்கு உண்மையாயிருக்கும் தங்கள் வாழ்நாள் அன்பு நினைத்திருக்கவும் இத்திருமாங்கலத்தை விவரமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். அப்படி ஸ்ட்ரைட்டு போடாடி, ஸ்ட்ரைட்டு போடா.
நம்பிக்கைக்கும் நிலையான நம்பிக்கைக்கும் அடையாளமாக திருமாவளத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துவேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்வேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக உங்கள் திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துவேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்வேன். செல்வ பிரபு அனுஷ ஞான செல்வியார் இருவரும் கடவுளுக்கு உண்பதாகவும் திருச்சபைக்கு உண்பதாகவும் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவித்து திருமணம் தந்திருக்கின்றபடியால் திருச்சபை நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் இப்பொழுது முதல் இருவரும் கணவனும் மனைவிமார்கள் என்பதை பிதா குமாரன் தூயாமையின் திரியே கடவுளின் திருப்பெயர் நான் திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். ஆகையால் கடவுள் நினைத்ததை மனிதன் விரும்பாதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இறக்கமும் கிருபை உள்ள கடவுளே, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உள்ள குடும்பத்திற்கும் நாமக்காரர்கள் பரிசுத்த பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். நாம் ஆசீர்வதிக்கிறார் மேல் சொல்லப்படும் மக்களும் அனுஷ ஞான செல்வாக இருவர் ஆசீர்வாத அனுப்பியர்களும் உண்மையாய் சென்று வாழ்ந்து தங்களுக்குள் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை வாக்குறுதியில் திட்டமாய் பார்த்து கூறுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தமாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. நீங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் எம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக் கொள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிருபையாலும் என்றென்றைக்கும் வழிநடத்துவாராக. குறிப்பாக இல்லற வாழ்க்கை தொடங்கிய பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். இல்லற வாழ்க்கை தொடங்கி ஒரு சில மனிதர்களுக்குள்ளாக இந்த பைபிளை உங்களுக்கு நம்ம திருச்சபையின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். இதை நீங்கள் படிப்பதல்ல, தியானித்து அடிப்படையில் ஒரு இல்லற வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்க அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ சத்திய பவுலாளரின் சோழரின் சார்பாக திருமறையை உங்களுடைய வாழ்க்கைக்கு வெகுமதியாக அளிக்கின்றோம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால்
காற்றால் வெளியே எரிவிட்ட பொறியைப் போல அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இந்த மாலை வெளியில் கூட உங்களை யாவரையும் மனவராக இயேசு கிறிஸ்துவை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அப்போ அப்புறம் செல்ஃபி இல்லை தம்பிங்களா, இது சர்வீஸ் இது சரிங்களா? அவங்க சர்வீஸில் இருக்கிறோம், சர்வீஸ் முடிகிற வரைக்கும் தயவுசெய்து அமைதி காத்து அது அவங்களுக்கு ஆசிரமமாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஆசிரமமாக இருக்கும். ரொம்ப எமர்ஜென்ஸாக நீங்கள் பேசுகிற வெளியே பேசிட்டு வரலாம், உங்களுக்கு தடை இல்லை. ஸோ ஆலயத்தில் இருக்கும் பொழுது அதற்கான அமைதியை அதற்கான ஒரு வாழ்த்துக்கின்றேன். ஒருவர் மருத்துவர், ஒருவர் பொறியியல் வல்லுநர், ஸோ டாக்டர் இன்ஜினியர் சேர்ந்து இன்றைய இல்லற வாழ்க்கையை துவங்கியிருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த இல்லற வாழ்க்கையிலே இம்மட்டும் உங்களோடு ஆண்டவர் தொடர்ந்து ஒரு ஆசீர்வதித்து மென்மேலும் பாதுகாப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. மணமகள் எங்களுடைய திருச்சபையை சார்ந்த பெண். மணமகளுடைய அம்மா வந்து உமன் ஃபெலோஷிப் வர்றவங்க, அவங்க ஃபேமிலி ஆக்டிவாக இருக்கிற ஃபேமிலி. மணமகள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா போன வருஷம் கன்ஃபர்மேஷன் செட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அனிஷாலாம் வந்து பேராயர் வரும்பொழுது பேராயர் வெல்கம் பண்ணி அந்த ஸ்பீச்சை கொடுத்தது அனிஷா தான். ஷீ இஸ் வெல் வெர்ஸ்ட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. தமிழ் சரியாக கொஞ்சம் தடுமாறும், ஆங்கிலம் புலமை அதிகமாக பெற்ற ஒரு மணமகள். ஸோ நல்ல ஒரு அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க. கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வந்து ஒரு எளிய பின்னணியத்தில் வந்தாலும் ஒரு மருத்துவரை உருவாக்கி இன்றைக்கு அருமையான சொல்லக்கூடிய இடம் கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் இருவரும் இதை நீங்கள் பாதுகாத்து இதை பண்போடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். மேலே சொல்லப்படுவதையும் அனுஷாவை வாழ்த்துகின்றேன். ஒரு இல்லற வாழ்க்கையிலே எல்லாமே ஆண்டவர் தாமே ஒரு வேண்டிய சகல விதமான நல்ல ஆசீர்வாதம் ரெண்டுக்கும் வருகை செய்வாராக. பொதுவாக திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இட்ஸ் நாட் பெட் ஆன் ரோசஸ், இட்ஸ் அண்ட் பெட் ஆன் த்ரான் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கை என்பது ரோஜாக்களின் மீது மெத்தை அல்ல, முட்களின் பாதை என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு அவருடைய ஒரு பேராயர் பேசினார், ரொம்ப பிடிச்சது. நான் பிஷப் அமைந்திருக்கவில்லை, நாம் அமைக்கின்றோம். ஸோ நம்முடைய வாழ்க்கை ரோஜாப்பா இருக்கிறதோ முட்கள் ஆப்பது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கு மேலே ரோஜாப்பூ வழியை வச்சுக்கிறதுக்கு வந்து எதை வைக்கல, முட்கள் வைக்கல. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரே வழி தான் வைக்கிறாரு. ஆனால் அந்த வழி வந்து ரோஜாவாக மாற்றுறதும் அந்த வழியை முள்ளா மாற்ற யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான். இப்போ உண்மையாக அந்த பேருடைய வாழ்க்கையை நான் 100% நான் உணர்ந்தேன். அப்போ வாழ்க்கை என்பது இது முட்களான வாழ்க்கையும் அல்ல, ரோஜாக்களான வாழ்க்கையும் அல்ல. வாழ்க்கை என்பது யதார்த்தமான ஒரு வாழ்க்கை தான். அதை முட்கள் மீதாகவோ இல்லை ரோஜாக்கள் மீதாக மாற்றுவது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதே யோசிக்கிற வாழ்க்கையில் ஒரே பிரச்சனைடா, ரொம்ப மனசு கவலை யோசிக்கிறோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் தனியாக உட்காந்து நம்மளை தற்பரிசோதனை செய்தால் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை காரணம் நம்மளாக தான் இருக்கும். நம்ம எடுத்த சரியான தவறான தீர்மானங்கள், சரியான நேரத்தில் எடுக்க முடியாத சரியான தீர்மானங்கள் ரெண்டு இருக்குது. தவறான தீர்மானம் வேற, டேக்கிங் த ரைட் டெசிஷன் த ரைட் டைம், அது ரொம்ப முக்கியமானது. இதுதான் நாம் வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பின்னடைவுகளையும் வாழ்க்கையில கவலைகளையும் கொண்டு வரும். நம்ம தலைவலின்னு சொல்லிட்டு போனது அல்ல. அதனால் நீங்கள் என்ன சொல்றது, கொடுத்து வைத்தவர்கள், ஏன்னா நீங்கள் வந்து இப்போதான் லைஃப் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து ரோஜாக்களாக, உங்களுடைய வாழ்க்கையை வந்து முட்கள் அல்ல ரோஜாக்களாக மாற்றங்களை வாழ்த்துகின்றேன். அப்போ இது எளிதல்ல, இது கடினமான ஒரு காரியம் தான். அப்போதான் வந்து வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாக நான் கூறி ஜெபித்தரவில் ஆசைப்படுறேன். அனைவருக்குமான ஒரு செய்தி தான். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஏசாமி ரொம்ப அழகா சொல்றாரு. நேற்று சொன்ன நிச்சயதார்த்தத்தை சொல்றேன், நான் நேற்று பேசல, காலைல சர்வீஸ்ல மெசேஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரைட்டு
நான் நேற்று வந்து டைம் கிடையாது, இன்னைக்கு ஃப்ரீயாக பண்ணலாம், 10 நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சர்வீஸ், சாரி மெசேஜை. அப்போ செல்வ பிரபு அனுஷா யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஏசாமி சொல்றாங்க, என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுங்கள். கனி கொடுக்குன்னா ஃப்ரூட் பேரிங்னா கனி காய்க்கிறது இல்லை, நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதுதான் நிலைத்திருப்பதுனா என்ன அப்படின்னா, நாட் பை ஸ்டாண்டிங் ஆன் காட்ஸ் வேர்ட் பட் எக்ஸிக்யூட்டிங் தி காட்ஸ் வேர்ட். நான் கடவுளுடைய வார்த்தையில் இருப்பதல்ல, பைபிளை உள்ள வச்சுட்டு இருக்கிறதல்ல, திருமறை வார்த்தை என்ன சொல்றாரு. ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்ல நம்பி ஆசைப்படுகின்றேன். முதலாவது ஆண்டு சொல்றாரு, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கைய ரோஜா பக்கத்தை ஆக்குறதும் புட்கள் ஆக்குவதும் அடிப்படையிலே இருப்ப வேண்டும். அன்பு பேஸ் பண்ணி தான் இருக்கு. அநேக அன்பை பற்றி பைபிள் பேசுறது. இடத்துல 6 வகையான அன்பு இருக்குது. அப்பா அம்மா அன்பு இருக்குது, கணவன் மனைவி அன்பு இருக்குது, பெற்றோர் பிள்ளைகள் அன்பு இருக்குது. பொதுவாக நாளைக்கு February 14th இல்லையா, லவ்வர்ஸ் டே அப்படின்வாங்க, வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு. அப்போ நேற்று அழகா ஒரு சகோதரி பேசினாங்க டிவியில, லவ்வர்ஸ் டே எடுத்த உடனே வந்து காதலர் திருவிழா. அது கிடையாது. காதலர் என்பது கணவன் மனைவி இருவருக்கும் அன்பை பகிர்ந்து கொள்வது. காதல் என்பது ஒரு கொச்சைப்படுத்த வார்த்தையாக மாறி, இட்ஸ் நாட் லைக் தட். இல்லை, அண்ணன் தம்பி இடையே இருக்கின்ற அன்பை பகிர்ந்து கொள்வது, அக்கா தங்கச்சி இடையே இருக்கிற அன்பை பகிர்ந்து கொள்வது. ஸோ இட்ஸ் a day of sharing love. அதுதானே தவிர இன்னைக்கு அது வந்து வேற மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இது உலக பிரகாரமா அன்புல இல்லை, ஏன் அன்புல நினைச்சிருங்க. அப்போ கடவுளுடைய அன்புக்கும் நம்முடைய அன்புக்கும் என்ன பேசிப்போம். யார் வந்து எனக்கு எந்த மாதிரி நடக்கிறாங்களோ, நான் சொன்ன வார்த்தைக்கு யார் கீழ்படுகிறாங்களோ அவங்க நேசிப்பேன். யார் எனக்கு எதிராக நடக்கிறாங்களோ, யார் நான் நினைச்சதுக்கு மாறி நடக்கலையோ அவங்க நேசிக்க மாட்டேன். இதுதான் மனுஷ அன்பு. அப்படியே அப்படிதானே. என் மனைவி நான் சொன்ன மாதிரி இருந்தா ஐ லவ் மை வைஃப். இஃப் ஷி இஸ் நாட் obedient to me, I hate my wife. Same vice versa, husband also. இது மனுஷனுடைய அன்பு. அதாவது மனுஷன் அன்பு என்னன்னா, something has got expected. இது ஒரு எதிர்பார்ப்புள்ள அன்பு. நீ இதை கொடுத்தா உனக்கு அன்பு கிடைக்கும், நீ அன்பை விதைச்சா நீ அன்பை வாங்கிப்ப. ஆனா கிரைஸ்ட் லவ் அப்படி அல்ல. கிரைஸ்ட் சொல்றாரு என்ன அன்புன்ற அகப்பை சொல்லணும். அனுஷா தப்பு பண்ணாலும் செல்வப்புறம் நேசிக்கணும். வயசு வருஷம் 2 குடும்பத்துக்கும் ஆசைப்படுகின்றேன். மருமகள் தவறு செய்தாலும் மருமகள் நேசிக்க வேண்டும். மருமகள் தவறு செய்தாலும் மருமகள் நேசிக்க. எங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு இல்லைங்க, அவனை நேசிக்க முடியாதுங்க, அது அல்ல. அது மனித அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அன்புன்றாரு. அந்த கிறிஸ்துவின் அகப்பே சாக்ரிஃபிஷியல் லவ்ல நீங்க நினைச்சிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக மகிழ்ச்சியாக இருக்கும். இரண்டாவது இந்த பகுதியில் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பு நிலையத்திற்கு மட்டுமல்ல, என்னுடைய பெருமைப்படுத்தும். நீ கடவுள் குமாரன் சொல்லும், பிசாசு அதட்டுவாரு. மனுஷர்கள் மூலமா அவரை பெருமையை ஒரு நாளும் கடவுள் ஏத்துக்கிறதே கிடையாது. நீங்க ரொம்ப அழகான டெக்ஸ்ட் இன்னைக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 30-47 வசனம் வரைக்குதுல ரொம்ப அழகான வசனம் தேசாமி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒருவரின் ஒருவர் நீங்க வந்து உங்களுடைய புகழ்ச்சியை நீங்க தேடுகின்றீர்கள். நீங்க ஒருத்தர் புகழ்ச்சி போகணும்னு தேடினீங்கன்னா நீங்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் இல்லை. கடவுள் தான் உங்களை புகழ வேண்டுமே தவிர மனுஷன் உங்களை புகழணும்னு சொல்லி நீ யோசிக்காத. அப்படி மனுஷன் உங்களை புகழணும்னு யோசிச்சா உங்களுக்கு பெருமை வந்துடும். அப்போ உண்மையான விசுவாசம் உனக்கு இருக்காது. ஏசாமி ரொம்ப அழகா சொல்றாங்க ஒரு இடத்துல, கடவுள் யாருக்கு எதிரியா, பாவிக்கு எதிரி இல்ல, யாதொருவன் பெருமையா இருக்க அவனுக்கு தான் எதிரி. அதான் அடிக்கடி ஏசாமி சொல்ற ஒரு வார்த்தை, பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எழுத்து இருக்கின்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கின்றார். யோவான் சொல்லுவாங்க, அழகா சொல்வாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும். இன்னைக்கு தாழ்மை என்பது குடும்பத்துல இல்ல, கணவன் மனைவிக்குள்ள இல்ல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது. ஏன்னா பணம் எல்லாம் படிச்சுட்டாங்க. ஒரு மருத்துவர், ஒரு இன்ஜினியர், இவங்க எல்லாம் வந்து இவங்க தற்சார்புடையவர்கள். தற்சார்பு என்ன சொல்றதுங்க, செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கிறவங்க எல்லாம். அப்போ செல்வப்பிரபு சம்பாதிச்சா அனுஷா சாப்பிட அவசியமே கிடையாது, அனுஷா சம்பாதிச்சா செல்வப்பிரபு சாப்பிட அவசியமும் கிடையாது. செல்ஃப் ஸ்டாண்ட் பீப்புள் 2 பேரும் நீங்க உள்ள நுழையும் போது ஒன்னாகும் பொழுது ஈகோ கிளாஷ் ஆகும். உனக்கே நான் கீழ்படியணும், எனக்கே கீழ்படி, நானும் படிச்சிருக்கேன், நானும் சம்பாதிக்கிறேன். ஒரு காலத்துல வந்து கணவன் சம்பாதித்துல மனைவி வாழ்ந்தப்போ மனைவி வந்து கொஞ்சம் சப்மிசிவா இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கணவன் ஒரு லட்சம் சம்பாதிச்சா மனைவி ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஈக்குவலா நீங்க இருக்கும் போது அந்த ஈகோ கிளாஷ் வந்துட்டே இருக்குது. உன்னை விட நான் பெரிய குறைஞ்சவன் கிடையாது, உன் குடும்பத்தை விட
சின்ன குடும்பம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஈகோ கிளாஷ் குடும்பத்துல வருதோ அன்னைக்கே வந்து குடும்பத்துல சமாதானத்தை இழந்து விடுவோம். ஒருவேளை வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது, வாழ்க்கையில ஈகோ மட்டும் வாழ்க்கையில எதுவுமே சம்பாதிக்க முடியாது. வாழ்க்கையில ஈகோ மட்டும் இருந்துச்சுன்னா நிறைய இழப்போம். வாழ்க்கையில முதல்ல வாழ்க்கையில ஈகோ இருந்துச்சுன்னா உறவு கிடையாது. அநேக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை தான், நீ பெரியவனா நான் பெரியவனா. ஏசாமி சொல்றாங்க, என் வார்த்தை என்னன்னா தாழ்மையா இருந்துக்குவோம். அந்த தாழ்மை கணவன் கொண்டதாக மனைவி தாழ்மையா நடப்பது, மனைவி கொண்டதாக கணவன் தாழ்மையா நடப்பதோட குறைஞ்சி போவது அல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். மூணாவது பகுதியில் ஆண்டவர் நீங்க சொல்ற மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? அடிக்கடி ஏசாமி பயன்படுத்துகின்ற வார்த்தை மன்னிப்பு, forgiveness. கர்த்தருடைய ஜெபத்தில் சொல்லிப்பது போல என் குற்றங்களை நீர் மன்னிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஏசாமி ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஒரு இடத்துல, இன்னைக்கு forgiveness எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கணவன் மனைவியோட மன்னிப்பு. என்னை விட மூத்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, இளையவங்க இருக்கிறீங்க, சிறிய வயசு சிறியவங்க இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, உண்மையாகவே நம்ம கணவனை மன்னிச்சுக்கிறோமா? லைஃப்ல உண்மையாகவே மனைவியை மன்னிச்சுக்கிறோமான்னா வாயில மன்னிச்சிருப்போம். என்ன எப்படி தெரியுமா பிரச்சனை வரும்? அனிஷா சொல்லு பிரபு அப்படி லைஃப் கேரி பண்ணி போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஜாலியா இருக்கும். ஒரு சாரி கேட்போம், சாரி சரி சரி மன்னிச்சிட்டப்போ, சரி சரி மன்னிச்சிட்டப்போ சாரி கேட்டுருவோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்து 20 ஆண்டு கழிச்சு கூட ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லி காட்டுற பழக்கம் உண்டு இல்லையா? அன்னைக்கு நீ என்ன பேசல வாழ்க்கையில மறக்க முடியாதுல்ல. இப்படி ஒரு பிரச்சனை நடந்து பேரபதி கூட எடுத்திருப்பாங்க, பேரபதி எடுத்து கூட அந்த பிரச்சனையை போட்டு காட்டிட்டே இருப்பாங்க, ரீவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் வாழ்க்கையில பொண்டாட்டிய மன்னிக்காம, புருஷனை மன்னிக்காம, கசப்பை மட்டும் சுமந்துட்டு இருக்காங்க. கசப்பை மட்டும் சுமந்துட்டு வாழ்க்கையில் நிம்மதியா வாழ முடியும். பார்க்கும்போதுதான் ஒரு எதிரியை பார்த்த பாருங்க, வாயில மன்னிச்சுட்டானா எனக்கு திட்டல, இந்த மாதிரி பண்ணிட்டல, பார்த்துக்கலாம் அவங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தினமா அந்த வைராக்கியத்துல வாழ்றாங்க. கணவனை அழிக்கணுன்ற வைராக்கியம், மனைவியை அழிக்கணும்னு வைராக்கியம், கணவன் மனைவியோட வைராக்கியம் மட்டும் இருந்தால் அவுட் ஆகிடும் ஃபேமிலி. ஸோ அந்த ஃபர்கிவ்னஸ் எப்படி தெரியுமா? உண்மையான மன்னிப்பு எடுத்துட்டீங்களா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவருடைய பாவங்களை விட்டு விலக்கினார். மன்னிச்சாலும் மறந்துடுறார். இன்னைக்கு மன்னித்து மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். டோன்ட் ரிப்பீட். இதை கேட்டுக்கொண்ட மத தமிழக சொல்ல ஆசைப்படுகின்றேன். உன் கணவன் தப்ப மன்னிச்சிட்டீங்கன்னா திருப்பி குத்தி காட்டாதீங்க. உன் மனைவி தப்ப மன்னிச்சிட்டீங்கன்னா திருப்பி குத்தி காட்டாதீங்க. அது ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கசப்பு அப்படியே டிராவல் பண்ணிச்சுன்னா வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியை குறைத்து விடுகிறதாக இருக்கும். So try to forgive each other. Forgiveness is not by word, but completely forgetting all the things what each did other against you. So இப்படி ஒரு மூணே தான் ஏசாமி சொல்றாங்க. என்னுடைய அன்பு, அகப்பை லவ், என்னுடைய தாழ்மை, என்னுடைய சந்தோஷமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி ஆசைப்படுகின்றேன். நான் எல்லா மேரேஜ்லையும் நான் சொன்னதுதான், குறிப்பாக இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தான். இங்க இருக்கிற நிறைய பேர் அப்பா அம்மா நிறைய பேர் இருக்கிறீங்க, நியூலி மேரிட் கப்புள்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறவங்க இருக்கிறீங்க. நாட் ஓன்லி ஜெயாமா ஹஸ்பண்டுக்கு, நாட் ஓன்லி செல்ல பொறுப்பு அப்பா அம்மாவுக்கு இல்லை. டோன்ட் டேக் இட் ராங் மேனர். முக்கியமா நீங்க இருக்கிறது நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்றேன், திருமணமானவங்களுக்கு டோன்ட் அலோவ் தேர்ட் பர்சன் யுவர் லைஃப். மூன்றாவது நபர்களை உள்ள விடாது. யார் கூடாது? அப்பா அம்மா. ஜெயமா மெசேஜ் கேட்டுக்காக நினைக்கிறேன். மூணாவது நபர் யாருன்னா அப்பா அம்மா தான். இதுதான் அனைவரும் ஏற்றுக்கொள்வதே கஷ்டமா இருக்கும். அப்போ நம்மள பெற்று வளர்த்து புள்ளிய கட்டி கொடுத்து நம்மளும் கல்யாணம் பண்ண ஆமா மூணாவது நபர் தான். பைபிள் அப்படிதான் சொல்லுது, இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கின்ற அவர்கள் இருவர் அல்லது நீ ஒருவராய். அப்ப நீங்க உங்க 2 பேரை தவிர இன்னொருத்தர் அவுட் யாரு? தேர்ட் பர்சன் தான். பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, டோன்ட் இன்டர்ஃபியர் இன் யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப். உங்களுடைய பிள்ளைங்க லைஃப்ல கல்யாணம் ஆச்சுன்னா தலையிடாதீங்க. இது தம்பதியத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்றேன். இன்னைக்கு நிறைய ப்ராப்ளத்துக்கு காரணம் அப்பா அம்மா தான். விட்டு கொடுக்க மனசே வராத பிள்ளைய, குறிப்பா ஆண் பிள்ளை வச்சிருக்கேன்னு சொல்றேன். கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம சொசைட்டி ஸ்ட்ரக்சர் பொம்பளை பசங்களை கைவழி விட்டு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறோம். ப்ராப்ளம் வித் தி மேல் சில்ட்ரன் தான். பசங்களை விட மனசே வராது. என் பையன் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் படிக்க வச்சேன், நான் பண்ண எப்படி அவங்க எவ்வளவு முடியும்? நேற்று வந்து வா இல்ல. எது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்? எது கல்யாணம் பண்றோம்? சந்தோஷமா வளர்ந்து கல்யாணம் பண்றோம்.
ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டு என் புள்ளைய விட மாட்டேன், நானா என் பொண்ணுடைய வாழ்ந்துட்டு இருப்பேன், நீ வந்து செகண்டரியா இருந்து கொள்றதுக்காக ஒரு பொண்ணுக்குள்ள வரா இல்ல. ஆனா இப்படி பேசுகிற தாய்மார்கள் அவங்க கல்யாணம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சோ நம்ம எப்படி இருக்கணும்? கோயம்புத்தூர்ல இருந்து எங்க ஊர்ல உட்கார்ந்து சம்பாதிக்கிறவருக்கு குடும்பத்துக்கு என்ன, ஒரு டாக்டர் முடிச்ச பொண்ணு குடும்பத்துக்கு என்ன, எல்லாம் படிச்சு முடிச்சு கோல்டன் எல்லாம் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். சின்ன பையன் ஒண்ணுமே தெரியாதுங்க, சின்ன பையன் இல்ல. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு உடைவதற்கு காரணம் பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் டோன்ட் அலோ. ஒரு இது வாங்கினது வாக்குறுதி வாங்கணும். ஆகையால் கடவுள் நினைத்ததை மனிதன் யார் அது யாரு ஃபர்ஸ்ட் யார் அதுல வரா? பேரண்ட்ஸ் தான் வரா. இப்போ அனுஷாவையும் செல்வ பிரபுவையும் ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஒன்னும் அப்பா ரீச் பண்ண முடியும், ஒன்னும் அப்பா ரீச் பண்ண முடியும். அவங்கள கடவுள் இருந்ததை மனிதன் பிரிக்காது. மனிதன் முதல் வேலையாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பேரண்ட்ஸ் தான். ஏகப்பட்ட குடும்பத்தை பார்க்கின்றேன், ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் கல்யாணம் ஆகிட்டு சும்மா பொம்மைக்கு கொண்டாடைய வச்சுக்கிட்டு நான் தான் வருவேன், என் பையன் ஏன் இது வேண்டாம் வேண்டாம். பேரண்ட்ஸ் நான் சொல்ல முக்கியமான காரணம், உங்க மனைவிக்கு உங்க மருமகளை வந்தா அந்த சீட்டை உங்க மருமகளுக்கு கொடுங்க, அந்த சீட்டை மருமகளுக்கு கொடுங்க. அன்னைக்கு ஒரு சில பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், கல்யாணம் கூட கார்ல ஃப்ரெண்ட் சீட்ல அப்பா அப்பாட்டு போகணும், பின்னாடி ஒய்ஃப் உட்கார தப்பு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டிய பக்கத்துல உட்கார வச்சு ஓட்டணும்காக அதுதான் அழகு. அவங்க அப்பா அம்மா ஒன்னதானே இருக்கிறாங்க, அவங்க ஜாலியா இருந்துருப்பேன் விவசாயிக்கு. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் சொல்றேன். ஸோ வாழ்க்கையில சொல்ல பிறகு யூ ஆர் லக்கி. ஆரம்பத்திலே இதை அவங்க சொல்லிட்டேன், இஃப் யூ அலோ தேர்ட் பர்சன் யூ வில் சஃபர். விஷத்தை நினைப்பாங்க நிறைய பேர் தாய்மார்கள், உங்க கொண்டாடி விட்டுறாதா, ஆரம்பத்தில் கொண்டாடி கண்ட்ரோல வை, எழுத்து பேச விடாத, அடக்கி வை. அதே மாதிரி இந்த பக்கம் புருஷனை விட்டுறாத, ஆரம்பத்திலே மறுபாடு கையில் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். இதுதான் ஒரே ஒரு புரிஞ்சுக்கோமா, உன் கணவனை பத்தி யார் எதிர்மறையா சொன்னாலும் அவங்க குடும்பத்தை பிரிக்கிறாங்க. உன் மனைவியை பத்தி உங்ககிட்ட யார் எதிர்மறையா சொன்னாலும் அவங்க குடும்பத்தை பிரிக்கிறாங்க. அது பேரண்ட்ஸா இருந்தா கூட தயவு செய்து எதிர்மறையான கருத்துக்களை, கணவனை பற்றிய கருத்துக்களை மனைவியிடமும், மனைவி பற்றி எதிர்மறையான கருத்துக்களை கணவனிடமும் தயவு செய்து யாரும் ஷேர் பண்ணாதீங்க. பண்ணும் பொழுது அவர்கள் பகைமையை ஒருத்தர் பார்க்கும்போது தான் ஆகுனா, நீங்க சொல்ற நெகட்டிவ் கான்செப்ட் தான் அவங்க கொண்டாடியை பார்க்கும்போது வரும், நீங்க சொல்ற நெகட்டிவ் கான்செப்ட் தான் அவங்க ஹஸ்பண்டை பார்க்கும்போது வரும். இதுதான் ப்ராக்டிக்கலா அதுதான் பிரச்சனை ஆகும். ப்ராக்டிக்கலா என்ன பண்ணோம்னா, தூங்கலாம் அசைதா தூங்கிருப்பான், அதனால பார்க்கும்போது புதுசு என்ன ஆகும்னா, கொண்டாடி டயர்டா தூங்குறது தெரியாது, அம்மா சொல்லணும், அம்மா இல்ல அம்மா சொல்ல தூங்குறாங்க எந்திரி, அங்கதான் திகராகும். அது நம்மளை அறியாமலே திகராகும். ஓப்பனா சொல்றேன், இதுல ஆண்கள் ரொம்ப பலவீனமானவர்கள், ஆண்கள் ரொம்ப பலவீனமானவர்கள். அதெல்லாம் திருப்பி அழுத்தி சொல்றேன், பெண்கள் அல்ல ஆண்கள் தான் பலவீனமானவர்கள். செலபிரபு வி ஷுட் வெரி கேர்ஃபுல். ஓகே, 3 காரியங்களை பார்த்தோம். செலபிரபு ஃபார் என்டையர் என்ன முதல்ல எல்லாச்சும் பேஸ் பண்ணி பார்க்குறேன், என்னதான் பேஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏன்னா நானும் அந்த பாதையை கடந்து வந்திருக்கின்றேன், நானும் இந்த மாதிரி பல குடும்பங்களை பார்த்திருக்கின்றேன். அதனால நான் சிங்கிள் சைல்டு, சரியா? I have lot of experience in my life. What is family I know, what are sufferings I know. ஒரு பையனா உலகத்துல பிறந்து வாழ்வது, ஒரு பொண்ணா உலகத்துல பிறந்து வாழ்வது என்பது ஆசீர்வாதம் அல்லவே அல்ல, சாபம். அது ஒரு சாபம். ஒரு பையனா ஒரு பொண்ணா மட்டும் வாழ்க்கையில பிறக்கவே கூடாது. அதுதான் முக்கியம். என் பொண்ணு கூட அலையன்ஸ் பார்க்கறதுதான் பண்றோம். அப்ப எப்படி இருக்கணும்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஒரே கண்டிஷனான என் வைஃப் சொல்றது ஒரே ஒன்று தான், ஒத்த பையன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. ஒத்த பையன் மட்டும் வேண்டாம். lot of pain and tragedy. So just enjoy your life. Okay, நல்லா நம்ம வச்சிருக்காரு, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கடவுள் அன்பை தச்சுக்கோங்க, கடவுள் தாழ்மையை தச்சுக்கோங்க, கடவுள் மன்னிப்பை தச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, குற்றங்களை மன்னிச்சு வர கற்றுக்கோங்க. கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அருமையான பிள்ளைகள் சொல்ல விரும்ப அனுஷாக்கான்னு சொல்லுகின்றோம். பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து படிப்பீனாங்க. உங்களுடைய கிருபை மட்டும் அருமையான பிள்ளைகளோடு கிருபை கூட இருந்து பிள்ளைகள் வாழ்க்கையிலே நாம் கேட்ட செய்தியை பிள்ளைகள் அனுதினமும் வாழ்க்கையை கடைபிடித்து கிருபை செய்கிறாங்க. இயேசு மூலமாய் வேண்டிய நல்ல பிதாவே. கூட்டி கொண்ட சங்கத்தை பாதுகாக்க
பிதாவே ஆண்டவரே முதலியாய் செய்யும் ஆண்டவரே பரத்தில் ஒத்தாசை அனுப்பியല്ലോ இவளுக்கு பலத்தருணாயிரோ ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டருளோ சர்வவல்லவரே நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியால் இப்பொழுது சேர்ந்து இயக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான செல்வ பிரபு, அனுஷானியான செல்வி ஆகிய இவர்களை ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்த்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவராயிருக்க இவர்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தூரில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதனுக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு தொண்டு புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கும் உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த அடியார் புத்திர வாக்கியம் மற்றும் புத்திரங்களும் உண்டான பிள்ளைகள் கிறிஸ்து மாத்திரம் கேட்ப சன்மானவர்களை கண்டு கலைகூறு மூலமும் தேவ அன்பு மகிமானமுள்ளவர்களாய் மரணித்து வாழ இவருக்கும் ஆசீர்வாதத்தை அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் நித்திய கடவுளை உலகிலும் சந்தங்களும் கட்டளைகளிலும் கட்டளை கட்டளைகளிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் வேண்டிக் கொள்கின்றோம். இங்கும் எல்லா காலத்திலும் நாங்கள் சர்வத்திலும் மாற்றமாக பாதுகாக்கப்பட்டு வளமையான ஆத்மை தந்துகிறோம். எங்கள் ஆண்டவரின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியுடைய ஐக்கியமாய் கூட்டுமாகும் அருமையான நிலை வாழ்க்கை தோன்றுகின்ற பிள்ளைகளோடும் நிலை வாழ்க்கையோடும் அனைவரும் வேண்டும் என்று நிலைத்திருப்பதாக. நாம் யாரும் அமர்ந்தவாறு ஆசீர்வதில் கற்ற பாடலை பாடம் மக்கள் சேர்க்க பாடலை பாடும்போது மனம் திருமண பகுதியை Say